தேசிய அளவிலான பொறியியல் கல்வி நிலையங்களுக்கு இடையிலான தரவரிசை பட்டியலில் சென்னை ஐஐடி முதலிடம் பிடித்திருக்கிறது. இது தொடர்பாக சென்னை ஐஐடி டீன் கிருஷ்ணன் பாலசுப்ரமணியனுடன் நம் செய்தியாளர் குதுப்தீன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. எந்த புள்ளியில் சென்னை ஐஐடி முதலிடத்தை தவறவிட்டது? மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஆய்வு செய்து இந்த தரவரிசை பட்டியலை வழங்குகிறது? இப்போ இந்த NIRF என்ற ரேங்கிங் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து லாஸ்ட் இயர் தான் முதல் தடவையாக பண்ணித்து. இந்த வருஷம் கொஞ்சம் மாற்றுதல் இருந்தது. இதில் வந்து ஒரு 5 கேட்டகரியில் வந்து அவங்க ஒவ்வொரு காலேஜையும் ஒரு யூனிவர்சிட்டி ஒரு இன்ஸ்டிடியூஷனை வந்து டேட்டா சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. அந்த டேட்டாவை பொறுத்து அவங்க டேப்லெட் பண்ணி எது 1 எது 2 என்று நேற்றுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 5 கேட்டகரி முக்கியமாக அவங்க பார்க்குறாங்க. ஒன்று வந்து கல்வி. முக்கால்வாசி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் கல்வி தான் முக்கியம். ஸோ கல்வி எப்படி பண்ணுறீங்க, எவ்வளோ இன்னோவேட்டிவாக பண்ணுறீங்களா, இல்லை எப்படி பண்ணுறீங்கிறது ஒரு விதமான அவங்க இது ரேங்கிங். இன்னொன்று வந்து ஆராய்ச்சி வந்து எப்படி பண்ணுறீங்க, எவ்வளோ நல்லா பப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்குதுங்க, உங்கள் பப்ளிகேஷனோடக்கு என்ன மாதிரி வரவேற்பு இருக்குது, அந்த மாதிரி ஆன நம்பர்ஸ் வந்து அவங்க பார்க்குறாங்க. மூன்றாவது வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் போகிறாங்க, அவங்களோட எப்படி பண்ணுறாங்க, என்ன மாதிரி வேலைகளில் இருக்காங்க, எவ்வளோ பெருசாகிறாங்க, அவங்களோட ப்ரொஃபைலை பார்த்து அவங்க வந்து ஒரு கேட்டகரி பார்க்குறாங்க. அடுத்த கேட்டகரி வந்து இன்க்ளூசிவிட்டி அண்ட் அவுட்ரீச் அப்படிங்கிறாங்க. தட் இஸ் ஒன்று வந்து நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு உங்களோட சுற்றுவட்டாரம் ஸ்டேட்டோ டிஸ்ட்ரிக்டோ அதெல்லாம் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, எப்படி நீங்கள் வந்து மைனாரிட்டிஸு விமன் இல்லைனாக்கா லோவர் SC ST கேட்டகரி அவங்களுக்கெல்லாம் உங்களை எப்படி நீங்கள் உள்ளே வர வைக்கிறீங்களா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. கடைசி கேட்டகரி பெர்செப்ஷனுங்கிறாங்க. அதுக்கு என்னன்னாக்கா மற்றவங்கெல்லாம் உங்கள் யூனிவர்சிட்டியை பற்றி என்ன பேசுகிறாங்க,